தாம்பரம் சென்னை ஜிஎஸ்டி சாலை குரோம்பேட்டை பகுதியில் சிமெண்ட் பவுடர் ஏற்றி வந்த கண்டெய்னர் கம்போஸ்ட் லாரி டேங்கர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தாம்பரம் சென்னை மார்க்கமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு எம்ஐடி மேம்பாலம் வழியாக வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவிலிருந்து சென்னை கோவிலம்பாக்கத்திற்கு சிமெண்ட் பவுடர் ஏற்றி கொண்டு வந்த கண்டெய்னர் கம்போஸ்ட் டேங்கர் லாரியை 22 வயதான சுனில் என்பவர் ஓட்டி வந்தார். அப்போது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி பகுதியில் வரும்பொழுது லாரியில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்துள்ளார். வண்டி சென்று கொண்டிருக்கும் போதே தண்ணீர் குடித்ததால் லாரியை கட்டுப்படுத்த முடியாமல் வலதுபுறமாக செல்ல துவங்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்டவர் கண்டெய்னர் லாரியை இடது பக்கமாக திருப்ப முயற்சி செய்த பொழுது ஸ்டேரிங் லாக் ஆகிவிட்டதால் திருப்ப முடியாமல் ஜிஎஸ்டி சாலையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மேம்பால தூண்களின் தடிப்பின் மீது மோதி வாகனம் கவிழ்ந்ததாக ஓட்டுநரான சுனில் தெரிவித்தார். சுமார் 55 டன் சிமெண்டுடன் 60 அடி நீளம் கொண்ட லாரி ஜிஎஸ்டி சாலையில் குறுக்கே கவிழ்ந்து விழுந்ததால் வேறு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் அனுமதிக்காமல் மேம்பாலம் வழியாக சென்னை நோக்கி அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர், போக்குவரத்து புலனாய்வுத்துறை காவல்துறையினர் என 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி கவிழ்ந்த கனரக லாரியின் டீசல் டேங்க் உடைந்து டீசல் சாலையில் வெளியேறி வருவதால் தீ விபத்து ஏற்படாமல் இருக்க தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நல்ல வேளையாக நள்ளிரவு என்பதால் சிமெண்ட் பவுடர் ஏற்றி வந்த கனரக லாரி அருகே வேறு எந்த வாகனமும் செல்லாததாலும் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் கண்டெய்னர் லாரி முழுவதும் சிமெண்ட் நிரப்பப்பட்டுள்ளதால் சிமெண்ட் மற்றும் வாகனங்களின் எடையும் 100 டன் அளவிற்கு இருக்கும் என்பதால் 3 கனரக கிரேன் மூலமாக லாரியை ஜிஎஸ்டி சாலையிலிருந்து 10 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பிறகு நிலைநிறுத்தப்பட்டது. 3 ராட்சத கிரேன் மூலமாக ஒரே நேரத்தில் தூக்கி நிறுத்தியதால் சிமெண்ட் கண்டெய்னர் டேங்கர் லாரி மீட்கப்பட்டது. முக்கியமாக காலை நேரம் என்பதால் தாம்பரம் பல்லாவரம் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.